நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஐப்பசி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கும் உண்டான ஐப்பசி மாத ராசி பலன்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலையெல்லாம் தெரிஞ்சு வச்சு தான் அதுக்குண்டான பலன் சொல்லணும். ஒவ்வொரு ராசியாதிபதிக்கும் அவருடைய பார்வை பலன், இருக்கும் இடம், பார்க்கும் இடம், ஸ்தான பலன், ஆதிபத்திய பலன், காரக பலன் எல்லாத்தையும் வச்சு தான் சொல்லணும். கண்ண முடின்னு சொல்லக்கூடாது. அதனால் நிறைய பார்த்து ஆராய்ஞ்சு அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். அந்த வகையில் தான் சொல்லிட்டு வரேன். எல்லாருமே உங்களுடைய கமெண்ட்ஸில் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பொதுவான பலன் சொல்கிறதே எங்களுக்கு எங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாமே. அதை நான் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த வகையில் இப்போ இந்த பொது பலன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்கு பலனை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய இப்போ குருநாதரை நான் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். அடுத்ததாக என்னுடைய உபாசன மகா காளியை வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். அடுத்த என் உபாசன தேவமனா மகா வாராகிய வணங்கு. ஓம் அகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இன்னொரு உபாசன தேவன் பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பின் சந்திமிகே தன்னோ தேவி பிரச்சோதயாத். பொதுவாக இந்த ஐப்பசி மாத கிரகணில் பார்க்கும்பொழுது குரு அதிசாரமாக கடகராசியிலே வீற்றிருக்கிறார். தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறார் இந்த ஐப்பசி மாதத்திலே. அடுத்ததாக பார்த்தீர்களானால் உங்களுக்கு சுக்கிரனும் கன்னிராசியிலே இருக்கிறார். சிம்மத்திலே கேதுவும் சந்திரனும் இருக்கிறார்கள். இந்த ஐப்பசி மாதம் பிறக்கும் பொழுது என்ன கிரகங்கள் தான் அதுதான் சொல்லிட்டு வரேன். அடுத்ததாக துலாத்திலே சூரியன், புதன், செவ்வாய். கும்பத்திலே ராகுவும் வக்ரம் பெற்ற சனி பகவானும் இருக்கிறார். இதுதான் இந்த ஐப்பசி மாத கிரகநிலை. இந்த ஐப்பசி மாதத்திலே ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி துலாத்தில் உள்ள அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். அடுத்ததாக ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி கன்னிராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் துளாராசிக்கு, தன் சொந்த வீடான துளாராசிக்கு பிரவேசமாகிறார். இந்த 2 பயிற்சிகளுமே இந்த ஐப்பசி மாதம் தான் வருது. அது இல்லாமல் இந்த ஐப்பசி மாதத்திலே அன்னாபிஷேகம், மகா அன்னாபிஷேகம், சிவனுக்கு உகந்த மிகப்பெரிய ஒரு விரத நாள்னு சொல்லலாம். அது ஒரு பண்டிகையாகவும் இந்துக்கள் கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகையும் இந்த நாள்கள் தான் வருகிறது. அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் தான் கந்த சஷ்டி விழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. சூரசங்காரம் செய்த அந்த கந்த சஷ்டி விழா. இந்த கிரகநிலை வைத்து பார்க்கும் பொழுது குரு உச்சம் பெற்று கடகராசியில் இருப்பதால் நல்ல அறிஞர்கள், கல்வியாளர்கள், அனுபவசாலிகள் அவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. அவங்க அரசியலில் இருக்கலாம், சினிமாவில் இருக்கலாம், சமூக சேவையில் இருக்கலாம், பொது வாழ்க்கையில் இருக்கலாம், கல்வியாளர்களாக இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம். அவர்களை கேட்டு நடந்தால் நல்லது நடக்கும். அடுத்ததாக சுக்கிரனுடைய பயிற்சியும் செவ்வாயும் பயிற்சியும் நல்ல ஒரு பயிற்சியாக அமையப் போகிறது. பெண்கள் கை ஓங்கியிருக்க போகிறது. காவல்துறை, இராணுவம் சிறப்பாக விளங்கப் போகிறது. அது இல்லாமல் மக்கள் எல்லோருக்கும் புத்துயிர் பெற்று காணப்பெறுகிறார்கள். ஏன்னா சிவனுக்கு இந்த அன்னாபிஷேகம் தான் அவருக்கு அன்னம் பாலித்து அபிஷேகம் செய்து அவருக்கு ஐப்பசி மாதத்திலே துளாராசியிலே சூரியன் பிரவேசிப்பார். சூரியனுடைய அம்சம்தான் சிவன். அப்போது சூரியன் நீசம் பெற்று விளங்குவார். அப்போ அந்த சிவனுக்கு அன்னாபிஷேகம் வைத்து படைப்பதினால் அவர் எல்லாருக்கும் படைப்பதற்கு நாம் வருடத்தில் அந்த ஒரு நாள் நாம் படைக்கிறோம். எனவே இந்த ஐப்பசி மாத கிரகங்களை பார்க்கும்பொழுது பொதுவாகவே மக்களுக்கு நல்ல ஒரு புத்துயிர் பெற்று விளங்கப் போகிறார்கள். புதிய பாதை தெரியப் போகிறது. முன்னேற்றமான வாழ்க்கை அமையப் போகிறது என்று சொல்லி அடுத்ததாக 12 ராசிக்கு உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஐப்பசி மாத பலன் தான் சொல்ல போகிறேன். உங்கள் ராசியாதிபதி சூரியனை பார்த்தால்
அவர் துலாம் ராசியிலே பயிற்சி ஆகிறார். துலாம் ராசி ஐப்பசி மாதம் பிறந்தாலே துலாம் ராசியில் தான் போயிடுவார். ஆனால் அங்கு நீசம் பெறுகிறார். நீசம்னாக்க தன்னுடைய சக்தியை இழக்கிறது தான். இருந்தாலும் புதன் அருகில் உள்ளதால் அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. சூரியனும் புதன் சேர்ந்த புதன் ஆதித்ய யோகம். அப்போது சக்தி இழந்தாலும் கொஞ்சம் ரீசார்ஜ், இப்போ ஒரு எப்படி செல்லுக்கு பேட்டரி போயிடுச்சுன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா, சார்ஜ் பண்ணிக்கிறோம்ல, அது மாதிரி தான். அந்த புதனோடு சேர்ந்தவுடன் அவர் புதிய உத்வேகத்துடன் எழுச்சியுடன் விளங்கப் போகிறார். ப்ளஸ் இருந்தாலும் மைனஸும் இருக்க தான் செய்கிறது. அப்போது அருகிலே செவ்வாய் பகவானை வைக்கிறார். இவரை போன்றே அவரும் ஒரு நெருப்பு கிரகம். அவர் பயிற்சியாக போகிறார். இருந்தாலும் அவர் பயிற்சி ஆக வரை ஒரு 10 நாளுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும். யாருக்கு? சிம்மராசிக்காரங்களுக்கு. ஒரு விரக்தி, ஒரு வேதாந்தம் பேசின்னு இருப்பாங்க. எதுவுமே நடக்க மாட்டுது, யாரையும் பார்க்க முடியலையே, யாருடைய உதவியும் கிடைக்கலையே, இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு 10 நாட்கள் கழிந்த பிறகு, ஐப்பசி மாதத்தில் ஒரு 10 நாள் போயிட்ட பிறகு, அதுக்கப்புறம் பார்த்தீர்களானால் உங்களுக்கு விட்டதை பிடிப்பீர்கள், இழந்ததை பெறுவீர்கள், எல்லாமே நடக்கும். அரசாங்க உதவி கிடைக்கும், அரசாங்கத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், அரசாங்கத்துக்கு முயற்சி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும், இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும், பிரிவினை தொடர்பு கிடைக்கும், முழு மூச்சாக ஒரு செயல்படுத்துவீங்க. யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டீங்க, நீங்களே துணிஞ்சு இறங்கிடுவீங்க, செஞ்சிருவீங்க. ஒரு கை பார்த்துடலாம் அப்படி தான் சொல்லுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் குடும்பத்தில் நல்ல போக்கு இருக்கும், முன்னேற்றமான போக்கு தென்படுகிறது, எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும். பெரும்பாலும் நட்புகள் பாராட்டி அவருடைய உதவிகள் கிடைக்கும். உங்களுடன் துணை செய்வார்கள், இணைந்து பணியாற்றுவார்கள், பயணிப்பார்கள், எல்லாமே நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்பொழுது இந்த ஐப்பசி மாதத்திலே கண்டிப்பாக சிவபெருமானை வழிபட்டு வர வேண்டும். அதுவும் அந்த வரும் அன்னாபிஷேகத்து அன்றைக்கு விரதம் இருந்து சிம்மராசிக்காரங்க சிவனை வழிபட்டால் ரொம்ப விசேஷம். உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணலாம், அரிசி வாங்கி கொடுக்கலாம், காய்கறி வாங்கி கொடுக்கலாம், நல்லா நாங்கள் அங்கே சமைத்த உணவை அருந்தலாம், சாப்பிடலாம், மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம். அன்றைய தினம் அன்னதானம் பண்ணுவது அவ்வளோ விசேஷம். அன்னாபிஷேகம் என்று அன்னதானம் பண்ணுவது ரொம்ப விசேஷமான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி செய்யலாம். சாதுக்களுக்கு உணவிடலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், கெடுபலன் குறைஞ்சிடும், வர இருக்கிற ஆபத்து விலகிடும், கண்டங்கள் விலகிடும், இது மாதிரிலாம் நடக்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சேரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபத்தை பெறுவார்கள், இதுவும் நடக்கும். தந்தை வழி உறவு பலப்படும். இதனால் வரைக்கும் தந்தையார் சொத்து வராமல் இருந்தால் அது சேரும். இதெல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்க போகுது. இதெல்லாமல் உங்களுக்கு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய நேரமாக இந்த மாதம் அமைகிறது. முக்கியமான முடிவு எடுப்பீங்க, ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவீங்க, முக்கியமான முடிவு எடுத்து அது மூலமாக வெற்றி பெறுவீங்க. இதெல்லாமே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன இந்த இறைப்பறிகள் தானம் பண்ணிட்டு வாங்க. கடைசியாக சிவனை விஸ்வரூப தரிசனமாக பார்க்க வேண்டும். காலையில் எழுந்தவுடனே சிவன் கோயில் போய்ட்டு அங்கே பார்த்து அது மூலிமா நீங்கள் நடந்தீங்கன்னா, அந்த தரிசனம் பெற்றீங்கன்னா உங்களுக்கு செயற்கரிய செயலை செய்ய தோணும், சாதனை படைப்பீர்கள். அந்த தரிசனம் அனைத்தையும் கொடுக்கும், நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடராஜ பெருமானை, சிவ வடிவமாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை வணங்கி வழிபட்டு வரலாம் என்று சொல்லி இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு பாராட்டு, புகழ், பெருமை சேரக்கூடிய மாதமாக அமையப் போகிறது என்று சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.